இப்போ இன்றைக்கி என்ன நம்ம செய்தி சொல்ல போகிறோம், இன்றைக்கி என்ன காரியம் நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தியானித்தோம்னா, வேதம் என்ன சொல்லுது ஐஸ்வர்யத்தை குறித்து, நம்ம சம்பாத்தியத்தை குறித்து, நம்முடைய சம்பாத்தியத்தை குறித்தெல்லாம் வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம் என்ன வேதம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யம்னா என்ன? சம்பத்து. கனம், தெய்வம் கொடுக்கக்கூடிய கனமும் நிலையான பொருள் அப்படிங்கிறதுனா, இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும், சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதாகவே காணப்படும். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய பொருள் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும், அடுத்த வசனம் சொல்கிறாரு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. என்ன சொல்கிறாரு? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என்ன சொல்கிறாரு? சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? சுத்த வெள்ளியை பார்க்கிலும். எப்படி? இப்போ தங்கத்துக்கு 22 கேரக்டரு, 24 கேரக்டரு, அப்புறம் அந்த மாதிரி இருப்பதை போல் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சுத்த வெள்ளியை போல் என்ன சொல்கிறாரு? சுத்த வெள்ளியை போல் என்ன சொல்கிறார்? வருமானம் நல்லது. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாரு? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். என்ன சொல்கிறார்? என்னை சுதந்திரிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழிகளில் நியாயப்பாதைகளிலும் நடத்தி அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? நீதியின் வழிகளிலும் நியாயத்தின் பாதைகளிலும் நடத்தி. அப்போ இந்த அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்து அந்த காட்டில் போய் தங்கம் தோண்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறானுங்க? இன்றைக்கி எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது இடத்துல போய் என்ன பண்ண, தங்கம் தோன்றான், நிறைய மாணிக்க கல் தோன்றாங்க, என்னென்ன கல்லெல்லாம் தோன்றாங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் பெற்றுக்கொள்ளணும், இந்த உலக பிரகாரமான பொருள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் எங்கே இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் தான் என்ன சொல்லுது? இவ்வளவும் காணப்படுகிறது. சரியா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறது, இப்போ இந்த பணம் பொருட்களை தேடி என்ன பண்ண முடியாது, நம்ம ஓடக்கூடாது. என்ன பண்ண, இந்த நிலையான பொருளும் ஐஸ்வர்யமெல்லாம் தேவன் என்ன சொல்கிறாரு? அதை விரும்புகிறது இல்லை. சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? நிலையான பொருளில் என்ன சொல்கிறார்? தேவனை தேடுவது தான், தேவனுடைய நாமத்தோடு இணைந்து வாழ்வது தான். என்ன சொல்கிறார்? தங்கம், பலன் எல்லாமே. என்ன சொல்கிறாரு? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறான். மனிதன் என்ன சொல்கிறாரு? வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறான். சரியா? துரோகிகள் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். துரோகிகளுடைய ஆத்மா என்னத்தை புசிக்கும்? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிக்கிறான். சரியா? நன்மையான காரியங்களை சாப்பிடுகிறான். சரியா? இந்த துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையானவைகளை புசிக்கும். கொடுமையான காரியம், கொடுமையான பிரச்சனை, கொடுமையான சண்டை, கொடுமையான காரியங்கள் என்ன பண்ணுது? என்ன சொல்கிறாரு? துரோகிகளுடைய ஆத்மாக்கள் புசிக்கும். சரியா? அப்போ தேவன் இந்த நாளில் என்ன சொல்கிறாரு? தேவன் சொல்லக்கூடிய காரியம், தேவன் அநேக காரியங்கள் என்ன பண்ணுறார்? நமக்காக
நமக்காக என்ன சொல்கிறாரு, அநேக காரியங்களை சொல்லி வருகிறவர்களாக காணப்படுகிறார். அது மட்டும் கிடையாது, தேவன் அதாவது தன்னுடைய குமாரனை தேவன் தன்னுடைய குமாரனை இவ்வளவாய் தந்து இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்தார் இல்லையா. அவருடைய உயிர்த்தெழுதலில் என்ன சொல்கிறாரு, அவர் மரித்து என்ன பண்ணுறார், 3ஆம் நாள் என்ன பண்ணுறார், உயிரோடு எழுந்து வரக்கூடியவராய் காணப்பட்டார். அவர் அந்த பொண்ணுக்கும் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படலை, இருந்தாலும் என்ன பண்ணல, அவர் அந்த உயிரோடு கூட என்ன பண்ணுறாரு, அவர் எழுந்து வருகிறதை நம்ம பார்க்குறோம். சரியா. அப்போ அவர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய என்ன சொல்கிறாரு, அந்த கல்லறை தோட்டத்தில் அவர் வைத்திருந்தாங்க. அந்த கல்லறை தோட்டத்தில் வைத்திருந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறார், உயிர் தெளிந்து வருகிறார். அந்த கல்லறை தோட்டத்தில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறார், உயிர் தெளிந்து வருகிறது. அவர் அங்கேருந்து உயிர் தெளிந்து வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து உயிர் தெளிந்து வந்து என்ன பண்ணுறார், 40 நாள் அளவும் தன்னுடைய சீசரோடு கூட இருந்து வாழ்கிறார். சீசரோடு கூட இருந்தார். என்ன சொல்கிறாரு, இதோ மரித்தேன், சதா காலம் என்ன பண்ணுறாரு, நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் இனி அவர் மரித்தார், என்ன மரித்து உயிர் தெழுந்தார், இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர் மரித்தார், அவர் மரணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த விடுதலையாக்கப்பட்டவர் கிறிஸ்து இனி மரிப்பதே கிடையாது. இனி தேவனோடு கூட அவர் இருக்க போகிறார், தன்னுடைய பிதாவோடு கூட இருக்க போகிறார். என்ன சொல்கிறாரு, தன்னுடைய பிதாவோடு கூட என்ன பண்ணார், தன்னுடைய பிதாவோடு கூட இருக்க போகிறார். அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவங்களுக்கு மீறுதலுக்குமா இருந்து என்ன சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறார், அவர் இருந்து என்ன பண்ணுறார், அங்கேருந்து என்ன பண்ணுறார், வெளியே வரக்கூடியதை பார்க்குறோம். சரியா. அப்போ அநேக இடங்களில் கிறிஸ்துவை குறித்து, தேவனைவருடைய வருகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஒரு வசனத்தை கூட வாசித்தான். என்ன சொல்கிறாரு, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து மனுஷர் எழுதுகிற பிரகாரமாய் மாகேர் சாலா அல்பாஸ் என்று எழுது. நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆச்சாரியனாகிய உரியாவையும் எபேரோக்கியாவின் குமாரனாகிய சகரியாவும் அதற்கு சாட்சிகளாக வைக்க கண்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசியானவைகளை சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்து, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மாகேர் சாலா அல்பாஸ் என்று பேரை அவனுக்கு இடு. இந்த பாலகன் அம்மா அப்பா என்று கூப்பிட அறிய முன்னே என்ன சொல்கிறாரு, தமஸ்குவின் அஸ்தியையும் சமாரியாவின் கொள்ளையையும் ஆச்சாரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். என்ன சொல்கிறாரு, அப்போ தேவன் சொல்லக்கூடிய என்ன சொல்கிறார், முன்குறித்தப்பட்ட காரியம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், பின்னும் கர்த்தரை நோக்கி இந்த ஜனம், அது மட்டும் கிடையாது, அவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவன் இப்போ என்ன சொல்கிறாரு, அதே என்ன சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் என்ன சொல்கிறாரு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, என்ன சொல்கிறார், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கும்படியாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் எப்படி உள்ளவர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய நாமம்
விஜய், அவருடைய நாமம் அதிசயமானது. சரியா? அவருடைய நாமம் அதிசயமானது. அது மட்டும் கிடையாது, ஆலோசனை கர்த்தார். என்ன சொல்றாரு? ஆலோசனை கர்த்தார், வல்லமையுள்ள ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ என்ன சொல்றாரு? அவருடைய நமக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரன் எப்படிப்பட்டவர், அது எப்படி உள்ளவராய் காணப்படுகிறார், எப்படி உள்ளவராய் நம்ம சேர்ந்து வாழக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நான் என்ன சொல்கிறார், நமக்கு சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். அது மட்டும் கிடையாது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறார்? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தி அதை முழு மனதோடு என்றென்றைக்கும் நித்திய நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தை பெருக்கத்துக்கும் தன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? சேனைகளுடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், நமக்கு கொடுக்கப்பட்ட சேனைகளின் தலைவன், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட உள்ளவர் என்ன சொல்கிறார்? நமக்கு நன்மை செய்யக்கூடியவராகவே காணப்படுகிறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறார்? நமக்கு இது என்ன சொல்கிறான்? அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லா இடங்களிலும் தேவன் என்ன சொல்கிறார்? நமக்கென்று என்ன பண்ணியிருக்கிறார்? தன் குமாரனை என்ன பண்ணிருக்கார்? கொடுத்திருக்கிறார். தன் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போ அவரால் என்ன பண்ண நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது, அவரால் மீட்பு உண்டாகுது, அவரால் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நன்மை உண்டாகும்படியாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் நமக்கு செய்தும் இருக்கிறார் இல்லையா? அது மட்டும் கிடையாது, வெண்கல கதவுகளை உடைத்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாய்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு? வெண்கல கதவுகளை உடைத்து. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் இந்த 4வது வசனத்தை கூட நம்ம வாசித்தோம்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நமக்கு நன்மை செய்யக்கூடியவராகவே சுற்றித் திரிந்தார். என்ன சொல்கிறார்? நமக்கு தேவன் என்ன செய்யக்கூடிய என்ன சொல்லியிருக்கிறார்? நன்மை செய்யக்கூடியவராகவே அவர் சுற்றித் திரிந்தார். சரியா? அப்போ தேவன் என்ன சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டார். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதுக்காகனா நன்மை செய்யும்படியாக. சரியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட தேவனை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். சரியா? அப்போ இந்த எரேமியா புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். என்ன சொல்கிறான்னா, எரேமியா புஸ்தகத்தில் நம்மை தேவனை குறித்து நமக்கு என்ன சொல்கிறார்? நமக்கு தேவனை குறித்து நம்ம என்ன தேவன் நம்ம எப்படி முன்குறித்திருக்கிறார் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்கிறார்? உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை அறிந்திருக்கிறேன். சரியா? நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட முன்னே
நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். என்ன சொல்றார்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக உன்னை கட்டளையிட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் எப்படி உள்ளவராக இருக்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார், ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்காக என்ன பண்ணுறாரு? பாடுகள் சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அப்போ தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இந்த உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொல்கிறாங்க? அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருகிறதை நம்ம பார்க்குறோம். நமக்கு நன்மை செய்யும்படியாக, இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும்படியாக. சரியா? என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அவர் உயிரோடு என்ன சொல்கிறாரு? அவர் உயிரோடு என்ன பண்ணுறாரு? எழுந்து வரக்கூடியவராக நம்ம பார்க்குறோம். இந்த வேத வசனங்களில் கடைசி வசனங்கள் நம்ம வாசிக்கும்போது, ஓய்வு நாள் முடிந்து அந்த மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசித்தோம்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்தது காலையிலே மகதலேனா மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். என்ன சொல்கிறார்? மகதலேனா மரியாளும் அந்த கல்லறை தோட்டத்தை பார்க்க வந்தாங்க. எங்கே வந்தாங்க? அந்த கல்லறை தோட்டத்தை பார்க்கும்படியாக வந்தாங்க. சரியா? அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி, என்ன சொல்றாரு? அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். என்ன சொல்றாரு? பெரிய ஒரு சத்தம், அதிர்ந்த போல ஒரு சத்தம் உண்டாயிருச்சு. அப்போ வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த கல்லறை தோட்டத்தில் ஒரு மூடப்பட்ட ஒரு கல் குகை இருந்திருக்கு. அப்போ அந்த வானத்திலிருந்து வந்த தூதன் என்ன பண்ணுறான்? அந்த கல்லை புரட்டிட்டு அந்த கல் மேலே என்ன பண்ணுறான்? அந்த தூதன் உட்கார்ந்து இருப்பதை பார்க்குறாங்க. சரியா? அப்போ பார்த்தோன்னே அவனுடைய என்ன சொல்கிறாரு? அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. என்ன சொல்கிறாரு? அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. என்ன சொல்கிறாரு? அந்த தூதனுடைய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா மின்னலை போல இருந்தது. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல காணப்பட்டது. வெண்மையைப் போல வெண்மையாகவும் காணப்பட்டிருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவனை போல விழுந்தார்கள் சொல்லி என்ன சொல்கிறாரு? காவலர்கள் அவனை பார்த்த பொழுது, அந்த தூதனை பார்த்த பொழுது என்ன சொல்கிறாரு? செத்தவனை போல விழுந்தார்கள். அப்படி ஒரு பிரகாசமான காரியம், அப்படி ஒரு கல்லை புரட்ட காரியம். அந்த கல்லை புரட்டி போட்டிருக்காங்க. சரியா? புரட்டி போட்டு தேவதூதன் அங்கே வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். தேவதூதன் வந்து எங்கே நிற்கிறான்? அந்த கல்லறை தோட்டத்தில் வந்து நிற்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்து என்ன சொல்கிறாரு? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீங்க. முதலாவது என்ன சொல்கிறாரு? நீங்கள் பயப்படாத. என்ன சொல்கிறாரு? தூதன் என்ன சொல்கிறார்? ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவன் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ தேடிக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்? அந்த தூதன் சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தேடுகின்றீர்கள். யார் சொல்கிறா? மகதலேனா மரியாளும் கிறிஸ்துவை தேடிக்கொண்டு இருப்பதை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? சொல்லக்கூடியவங்களாய் காணப்படுகிறாங்க. அவர் அங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறையை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படிங்க. என்ன சொல்கிறாரு? அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் சொன்னபடியே என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறை தோட்டத்தில் வந்து பாருங்க. அவர் சொன்னபடி என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன தேவன் அவர் சொன்னபடி என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணார்? என்ன சொன்னார்? அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போ தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து என்ன பண்ணுறார்? உயிர்த்தெழுந்து வருகிறதை பார்க்குறோம் இல்லையா? அப்போ சீக்கிரமாகி போய் இது இருந்த என்று அவருடைய சீடர்கள் சொல்லுங்கள், அவருடைய உண்மைகளுக்கு போனார். அங்கே அவர்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவர்கள் பயத்தோடும் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்கள் அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்கள் அறிவிக்கும் போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டார். என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? இயேசுதாமே அவர்களுக்கு என்ன பட்டார்? எதிர்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். சரியா? அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல? என்ன சொல்ற? அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையிலே காவல் சேவர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆச்சாரியர்களுக்கு அறிவித்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். சரியா? அவர்கள் என்ன சொல்கிறார்? அப்போ என்ன சொல்கிறார்? உயிரோடு எழுந்து எங்கே போயிட்டார்? கலிலேயாவுக்கு போயிட்டார். சரியா? அவர் உயிரோடு எழுந்து எங்கே போயிருக்கிறாரு? நேராக கலிலேயாவுக்கு போயிட்டார். அப்போ கலிலேயாவுக்கு உயிர் திறந்தவர் எங்கே இல்லை, கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர் எங்கே போயிட்டார்? சொன்னபடி கலிலேயாவுக்கு முதல்ல போயிட்டார். அப்போ இந்த வழியில் மகதலா மரியாவோட 2 பேர் சந்திச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அப்புறம் அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவர்கள் வேண்டியபடியே பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பணிகளை அவருடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவர்களை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். இது சேனாதிபதி கேள்விப்பட்டு நாங்கள் அவரை சம்பாதிப்படுத்தி உங்களை தப்பிவிப்போம் என்றார்கள். அவர் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ள இன்னால் அவரை காணப்படுகிறது. 11 சீசரும் வலதையை இறங்கி தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அவர்கள் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன சொல்றாரு? இயேசு சீசர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அப்பொழுது என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் என்ன சொல்லியிருக்கிறாரு? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? வானத்தில் பூமியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? சகல அதிகாரங்கள் என்ன பண்ணியிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் இந்த வாச்சா, ஆகையால் நீங்கள் என்ன சொல்கிறாரு? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன பண்ணி ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன்னு சொல்கிறேன். என்ன சொல்ல? இந்த உலகத்தின் என்ன சொல்ல? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களை நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ சீசர்கள் அவர்கள் உயிர் தெழுந்தால் மகதலா மரியாவுக்கு என்ன பண்ணப்பட்டா எதிர்கொண்டு வந்தார். அந்த கல்லறை தோட்டத்திலேருந்து ஒரு புரண்டு அங்கே கல்லறை தோட்டத்திலேருந்து அந்த கல்லை என்ன பண்ணுறார்? அவர் புரட்டுகிறதை பார்க்குறோம். நிறைய காரியங்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். சரியா? அப்போ தேவன் நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறார்? நன்மை செய்யக்கூடியவராக இந்த உலகத்துக்கு வந்தார். நன்மை செய்ய 40 நாள் அளவுமாக என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறார்? கீழ்ப்படித்து பூமி என்ன சொல்கிறார்? மரித்து உயிர் திறந்து எங்கே போகிறார்? பாதாளத்துக்கு போகிறார். போயிட்டு எங்கே என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். என்ன சொல்கிறாரு? அங்கே சங்கிலியில் கட்டப்பட்டு வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை விடுதலையாக்குகிறார். ஏன்னா பிசாசானவன் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டக்கூடிய இந்த பரிசுத்தவான்களை விடுதலையாக்கக்கூடியவராய் காணப்பட்டார். என்ன இப்போ எங்கே பண்ணார்? படித்து முதல்ல எங்கே போகிறார்? பாதாளத்துக்கு போகிறார். உயிரோடு எழுந்து பாதாளத்துக்கு போய் என்ன பண்ணுறார்? அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறார்? விடுதலை செய்கிறார். விடுதலை செய்து என்ன அந்த பூமியில் 40 நாள் அளவுமாக அந்த பூமியிலே வாழ்ந்து என்ன தன்னுடைய சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். சீசர்களுக்கு என்ன பண்ணுறார்? தம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார். அப்போ தேவன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போ
என்ன சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றார், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதே இல்லைப்பா, நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என்ன சொல்றார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, என்ன சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது அன்றி இருக்கிறது. நான் சொன்ன வசனம் அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறேன் சொல்ல. என்ன சொல்றாரு, ஒருவன் இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்காம போயிட்டான். ஒரு இந்த வேத வசனங்களை கேட்குறான், உயிர் தெழுதலை குறித்து கேட்குறான், எல்லா பிரசங்கெல்லாம் பண்ணுறான், அந்த வசனத்தை கேட்காம ஒருத்தன் போயிட்டான். அப்போ எதை சொல்கிறார், இந்த என் வார்த்தைகளை தள்ளி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன சொல்ற, கடைசி நாட்களில் என்ன சொல்கிறார், இந்த வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். இந்த கடைசி நாட்கள் என்ன சொல்கிறாரு, இந்த வசனமே அவனை நியாயம் தீர்க்கக்கூடியதாய் காணப்படும் சொல்லியா. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி என்ன சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறாரு, நான் சுயமாய் பேசவில்லை. கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் சுயமாய் பேசவில்லை. சரியா, என்ன சொல்கிறார், பிதாவை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்கிறார். சரியா, அப்போ தேவன் சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தைகளை விசுவாசியாமல் போனால் அவனை என்ன சொல்கிறார், கடைசி நாட்களில் இந்த சொல்லக்கூடிய வசனமே என்ன பண்ணிடும், அவனை நியாயம் தீர்த்துருவோம். சரியா, அப்போ தேவன் சொல்லுகிறார் கிறிஸ்து இல்லாமல் நம்ம இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் நம்ம பிதா கிட்ட போக முடியுமா? சில பேர் கேட்குறாங்க. சரிப்பா, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டார், எல்லாமே பண்ணிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம இன்டைரக்டாக பிதாக்கிட்ட போக முடியுமா? அப்போ அதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வர முடியாது. என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, என்ன சொல்லிடுறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் என்ன முடியாது, ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, பிதா கிட்ட போக முடியாது. அப்போ கிறிஸ்து வழியாக, எது வழியாக, கிறிஸ்து வழியாக, கிறிஸ்துவனுடைய பாடுகள் வழியாக, கிறிஸ்துவனுடைய துன்பத்தின் வழியாக, கிறிஸ்துவனுடைய இரக்கத்தின் வழியாக, கிறிஸ்துவனுடைய அன்பின் வழியாக, கிறிஸ்துவனுடைய பாடுகளின் வழியாக, அவர் செய்யக்கூடிய நன்மையின் வழியாக, அவர் செய்யக்கூடிய கருணையின் வழியாக, அவர் செய்யக்கூடிய மோசையின் வழியாக, இந்த வழியாக தான் ஒருத்தன் கடந்து வந்தால் தான் அந்த பிதாக்கிட்ட போக முடியும். நீ ரவுடிசம் பண்ணி அடித்து நிந்தித்து கொடுமைப்படுத்தி தீமை செய்து எல்லா காரியம் செய்து நான் பிதாக்கிட்ட போயிடுவேன், நான் பிதாவோடு கூட இருப்பேன், தேவனோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண முடியாது, அது முடியாத காரியம். சரியா, அப்போ தேவன் என்ன சொல்கிறார், தேவனோடு கூட இணைந்து கிறிஸ்து தான் வழி, நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்து வழியாக நம்ம கிறிஸ்துவை போல பாடுபட்டு கிறிஸ்துவை போல நம்ம இருந்து நம்ம வாழ்கணுமானால் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தேவராஜ்யத்துக்குள்ளாக, அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய அன்புக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாக தேவன் இந்த உயிர் தெழுதல் என்ன சொல்றாரு, மரித்த கிறிஸ்து என்ன பண்ற, இனி மரிப்பது கிடையாது, இனி நம்ம அவரை போல பாடுபட்டு அவரை போல என்ன பண்ண நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டோமானால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வாழ முடியும். சரியா, அப்போ இன்னும் அநேக காரியங்களை அவர் சிஷ்டாந்தரமாய் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். சரியா, அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்கிற எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற இவைகளையே உங்களுக்கு கற்பிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா இவர் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே
சரியா? இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படிங்கிறார். சரியா? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பதாகவே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பதாகவே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார் தெரியுமா? இவ்வளோ பாடுகள் பட்டு தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ உன்னில் அன்பு கூறுவது போல் என்ன பண்ண, பிறரிடத்திலே அன்புள்ளவனாக வாழ்வது தான், சிநேகமுள்ளவனாக வாழ்வது தான் தேவனோடு கூட தேவனுடைய பிரியம், தேவனுடைய விருப்பமும் கூட. சரியா? அப்போ இந்த வேத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறாரு? நீ என்ன சொல்கிறாரு? தேவன் என்ன சொல்கிறாரு? தேவனோடு கூட நம்ம இணைந்து வாழுகின்ற பொழுது நம்ம தேவனோட அன்புள்ளவர்களாக, தேவனோட இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ண மாற்ற வல்லவரான தேவன். சரியா? உலகத்தில் என்ன இருக்குது? உபத்திரங்கள் உண்டு. வேதத்தில் யோவான் புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாரு? யோவான் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசித்து சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கவே முடியலை. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கான், ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன பண்ண, உலகத்தை ஜெயிக்கவே முடியலை. என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு? திடன் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற. என்ன சொல்கிறார்? உலகத்தை என்ன பண்ணுறா? தேவன் ஜெயித்தாரா இல்லையா? உலகத்தை தேவன் ஜெயித்து காண்பித்தாரா இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த என்ன பண்ணக்கூடாது? பயத்தினாவி நம்மளுக்குள்ளாக வரக்கூடாது. சரியா? இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணோம்? உலகத்தினின்று என்ன பண்ணோம்? உலகத்தை நம்ம ஜெயிக்க வல்லவரான தேவன். அப்போ அநேக காரியங்களை என்ன பண்ணுற, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரெஸ்ட்ராக்ஷன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்ன பண்ணுறாரு? அநேக நாட்களாக என்ன பண்ணுறாரு? அவர் காணப்படுகிறார். அப்போ அது மட்டும் கிடையாது, மற்ற சீசர்கள் கர்த்தரை மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்கள் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இந்த யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோன்னா மறுபடியும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே எப்படி கிறிஸ்து வந்தார்? அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். சீசர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஸ்து என்ன பண்ண, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டார். என்ன சொல்ல, 8 நாளுக்கு அப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்து 8 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறார்? 8 நாளுக்கு அப்புறம் எங்கே வருகிறார்? திருப்பியும் சீசரோடு கூட வருகிறார். வந்து என்ன பண்ணுறார்? மறுபடியும் என்ன பண்ணுறார்? அவர் வீட்டுக்குள்ளே இருந்து தோமாவும் அவரோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, விசுவாசியாமல் விசுவாசியாக இரு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? தோமா என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கவே இல்லை. அவர் எங்கப்பா உயிர் தெரிந்து வந்திருப்பார், அவர் நமக்கு விசுவாசமே இல்லைங்க. அவர் வந்து எந்த இடத்துலலாம் அவர் அடிபட்டாரோ அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் காமிச்சா தான் நான் நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்லியிருக்கார்? அந்த அடிப்பட்ட அந்த தோமாவை என்ன சொல்ல, விரலை எடுத்து அந்த விழாவிலே போடுன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? போட்ட பொழுது கையை நீட்டி விழாவிலே தொட்டிருக்கான். சரியா? அப்போ சொல்லியிருக்காரு, நீ விசுவாசியாமல் விசுவாசி. அப்போ தோமாவனுக்கு பிரதியுத்தமாக, ஆண்டவரே
என் தேவனே என் தேவனே என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் விசுவாசிச்சிருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு உண்மையாலுமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், சொன்னபடி உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறார், நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார், அவரு சொல்லியிருக்கிறார். அதற்கு இயேசுதாமே, தோமாவே நீ என்னை காண்கிறனால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ன. சில பேர் என்ன பண்ணா, தொட்டு விசுவாசிக்கிறான். ஆண்டவர் இப்படி தான் இருக்கிறார், ஆண்டவருடைய அன்பு இப்படி தான் இருக்குது, ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆண்டவரை தொட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். சில பேருக்கு இன்னும் சில பேருக்குள்ள இந்த விசுவாசிகளுக்கு இன்னும் அந்த அதே அதே கொடுமையான காரியங்கள், அந்த விசுவாசியாத குணங்கள் காணப்படுது. இன்னும் அந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்துக்குள்ளாத அந்த குணங்கள் இன்னும் காணப்படுது. தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன். அப்பா உனக்கு ஆண்டவர் இருக்கிறார், இப்படிலாம் உயிர்த்தெழுந்து வந்துட்டார், இப்படிலாம் இருக்கிறாருன்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவன் என்ன பண்ணுறான், தொட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். என்ன சொல்கிறான் தோமா, என்ன சொல்கிறான், நான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன். இன்றைக்கி ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணா இருந்தாலும் நான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன். நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் விசுவாசிப்பேன். அது எப்படி எனக்கு ரெஸ்ட்ராக்ஷன், எப்படி அப்படி பண்ணார் அப்படின்னு தொட்டால் தான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சில பேர் அநேக பேர் இன்றைக்கி அடம் பிடிக்கக்கூடியவங்களாக காணப்படுகிறாங்க. ஆனால் தேவன் என்ன இங்கே சொல்கிறாருன்னு பார்த்தா, நீ தோமாவே நீ என்னை தொட்டதினால் விசுவாசிக்கிறார், நீ இந்த காயங்களை தொட்டதினால், இந்த வேதனைகளை தொட்டு பார்த்ததினால் நீ விசுவாசிக்கிற. ஆனால் என்ன சொல்கிறாரு, என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார், பாக்கியவான்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்க வேறு புஸ்தகங்களை அவர் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இந்த புஸ்தகத்தில் எழுதிய வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசர்கள் செய்து காமித்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசம் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவளை எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நீ இதை விசுவாசித்து இதன் மூலமாக என்ன பண்ண, நீ அடையக்கூடிய விசுவாசத்தை அடையும்படியாக என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார், இது விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ என்ன பண்ண, இதை நம்பி வாழு. கிறிஸ்துவனுடைய ட்ரஸ்ட்ராக்ஷன், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய எல்லா காரியம் என்ன பண்ணி தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன், கல்யாணம் பண்ணி வச்சா தான் விசுவாசிப்பேன், காலையில் 5 நிமிஷம் நின்னா தான் நான் விசுவாசிப்பேன், சபையில் இப்படி சொன்னால் தான் விசுவாசிப்பேன், சபையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் செஞ்சால் தான் நான் விசுவாசிப்பேன், சபையில் எனக்கு இச்சிரி கொடுத்தா தான் விசுவாசிப்பேன், சபையில் சாப்பாடு கொடுத்தா தான் நான் விசுவாசிப்பேன். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் தொட்டு பார்த்தா தான் அவருடைய விசுவாசம் வரணும். அந்த விசுவாசத்தை விட காணாத இருக்கிறவரோட விசுவாசம் எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்கிறார். சரியா? விடிய காலமான பொழுது இயேசுவும் கல்லறையில் நின்றார். அவரை நோக்கி இயேசு சீடர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்களை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். என்ன சொல்கிறாரு, அவர் இயேசு என்ன பண்ணுறார், திருப்பி என்ன பண்ணுறார், அவருடைய சீசர்கள் என்ன பண்ணுறார், சீசர்கள் என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுறாரு, சீசர்கள் என்ன பண்ணுறாரு, நிறைய திருப்பி போய் கடலில் போய் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி மீன் பிடிக்க ஓடிட்டானுங்க. என்ன பண்ணிட்டாரு, திருப்பி மீன் பிடிக்க போயிட்டானுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், திருப்பி அவங்கள கூட்டம் என்ன பண்ணுறாரு, திருப்பி என்ன பண்ணாதீங்க, மீன் பிடிக்காதீங்கன்னு சொல்லி, ஆண்டவரே ராம் முழுது பிரயாசப்படுறோம், எங்களுக்கு மீனும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்து என்ன பண்ணுறாரு, தேவன் சொல்கிறார், நீ வளப்புற என்ன சொல்கிறார், நீ வளப்புறமாக அதற்கு என்ன சொல்கிறார், அப்பொழுது வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். என்ன சொல்கிறார், தேவன் சொல்கிறார், ராம் முழுதும் பிரயாசப்படுற ஆண்டவரை, ராம் முழுதும் பிரயாசப்பட்டிருக்கும், ஒரு மீனும் அகப்படவே இல்லை. அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம், தேவன் எங்கே சொல்கிறார், ராம் முழுதும் பிரயாசப்படுகிறோம், ஒரு மீனுமே அகப்படவே இல்லை. இன்றைக்கி ஆத்மாக்கள் இல்லை, சபைகள் இல்லை, ஆத்மாக்கள் இல்லை, நமக்கு ஒரு பிரயாசமுமே இல்லை. நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய பாடுகள் இருக்குது, இருந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், நிறைய வலையை போட்டு பார்க்குறோம், ஒரு மீனுமே அகப்பட மாட்டேங்குது. என்ன சொல்கிறார், வலப்புறமாக வலையை போடு, திரளான மீன்கள் கிடைக்க வேண்டியது. என்ன சொல்கிறார், அந்த வலையை போட்டு மீனை பிடிக்கிறதை நம்ம பார்க்குறோம். சரியா? அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான இந்த சீசர் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். கர்த்தர் சீமோன் பேதுருவை
பேதுருவுடனே தன் வஸ்திரத்தை வந்து இல்லாதிருந்தபடினால் மேற்சட்டையோட காட்டி கடலில் குதித்தான். சரியா? அப்போ இயேசு என்ன பண்ண அநேக நாட்கள் என்ன பண்ண 40 நாளாலும் இருந்து தன் சீசரோடு கூட சீசரோடு கூடவே இருந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். சரியா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்து 40 நாள் வரைக்கும் என்ன பண்ணுறார்? சீசரோடு கூட என்ன பண்ணுறார்? வாழுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, அவர் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களே அதிகமாய் நீர் என்னை எடுத்து அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை சிநேகிக்கிறேன் என்பது நீ அறிவீர் என்றார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்ன சொல்றாரு? சீமோன் பேதுருடைய ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்டான். ஆமாம் ஆண்டவர், என் ஆடுகளை மேய்ப்பேன். திருப்பி 2ஆம் தரம் கேட்குறார். அவ்வளோ சந்தேகம் ஆண்டவர். அவ்வளோ சபையில் இருக்கக்கூடிய தன் சீசர்கள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே, நீ அன்பாக இருக்கிறேன். அப்போ உண்மை நேசிக்கிறேன் நீ என்பதை நீ அறிவீர் என்றான். அவர் திருப்பி கேட்டிருக்கிறாரு. ஆண்டவர் கேட்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல்ல ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு கேட்டிருக்காரு. 2வது என்ன ஆடுகளை மேய்ப்பாயா இங்கே கேட்டிருக்கிறார். 3ஆவது தரம் கேட்குறார். அவர் கேட்குறாரு. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. என்ன நம்பிக்கை? திருப்பியும் கேட்குறாரு. 3ஆவது தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயே என்றார். என்ன சொல்லியிருக்காரு? என் ஆடு 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினா பேதுரு துக்கப்படும்படி, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று என்ன சொல்றாரு? அப்போ தான் என்ன பண்ணுறான்? மனம் திரும்பி, எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்கள் ஆடுகளை என்ன சொல்றாரு? மேய்ப்பாயாக கேட்டபொழுது, என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ பேதுரு என்ன பண்ணுறான்? உலகத்தில் அநேக பேர் ஆண்டவருக்குள்ளே வராங்க, அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் பேர் வந்து கிறிஸ்துவை அறிகிறாங்க, அநேகர் பேர் என்ன பண்ணுறாங்க? தேவனை அறிகிறாங்க. தேவன் முன்குறித்திருக்கிறார், சீசன் ஆக்கியிருக்கிறார், எல்லா காரியமும் செய்திருக்கிறார். இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை? இந்த தோமாவை போல இந்த பேதுருவை போல ஒரு என்ன மீண்டுமாக தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, மீண்டுமாக திருப்பி என்ன பண்ணுறான்? மீன் பிடிக்க போயிடுறான். திருப்பி தான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேங்கிறான். அப்போ தேவன் இதெல்லாம் என்ன பண்ணுறார்? அவர் விளக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். என்ன சொல்றியா? இங்கே என்ன பண்ணுறார்? இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுற மேய்ப்பாயாக கேட்ட பொழுது அவன் என்ன பண்ணுறான்? இத்தனை டைம் ஆண்டவர் நம்மளுக்கு கேட்கும்பொழுது என்ன பண்ணுறான்? அவன் இந்த கனமான ஊழியத்தை பேதுரு கையிலே கொடுக்குறதே பார்க்குறோம். பேதுரு வந்து என்ன பண்ணுறான்? பேதுரு ஆண்டவருக்காக பிரகாசித்து என்ன பண்ணுறாரு? பேதுரு ஊழியம் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம். அப்போ இந்த உலகத்தில் என்ன பண்ணுறான்? பேதுருவை போல நம்ம அநேக மக்கள் என்ன பண்ணுறான்? திருப்பியுமாக இந்த வேலை காரியத்திற்கும், திருப்பியுமாக மீன் பிடிக்கிற காரியத்திற்கும், திருப்பியுமாக இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கும் என்ன பண்ணுறான்? ஓடிடுறானுங்க. அப்போ என்ன பண்ணுறான்? தேவன் சொன்ன அங்கேருந்து நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்து என ஆடுகளை மேய்ப்பையாக, என ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக. அப்போ தேவன் என்ன பண்ணுறான்? திருப்பி இந்த கூப்பிட்டு என்ன பண்ணுறது? கனமான ஊழியத்தை கொடுத்து இந்த பேதுருவை போல தோமாவை போல என்ன பண்ணுறா? அநேக ஜனங்களை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வழி திரிந்து இப்போ போயிருக்கிறாங்க. பின்மாறி போன நாட்களெல்லாம் தேவன் அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறார்? தன் ஆட்டு துளவத்திலே வைத்து மேய்க்கக்கூடியவராய் என்ன பண்ணுறார்? நமக்கு நன்மை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார் இல்லையா? அவரெல்லாம் அப்படி சிஸ்டாந்திரமாய் சொல்லப்பட்ட பின்பு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறார்? 40 நாள் முடிந்தாலும் என்ன பண்ணுகிறார்? ஒரு பரமேறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம், அந்த 40 நாளாளவு செய்யக்கூடிய காரியம், எல்லா இடங்களிலும் போய் மீண்டுமாக சீசர்களுக்கு அப்பங்களை சுட்டு வைத்தும், சீசர்கள் மீன் பிடித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு அப்பங்களை சுட்டு வைத்து மீன்களை எடுத்து வைத்தும் அவர்களுக்கு சமைத்து கொடுப்பதையும் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதையும் நம்ம இந்த வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் நமக்காக என்ன பண்ணுறார்? உயிர்
உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்லை, நம்மோடு கூட எழுந்து நம்முடைய சாட்சியாக, நமக்கு இருந்து நம்முடைய சாட்சியாக மக்களுடைய வெட்கப்பட்டு போகாதபடி, புறஜாதி மக்களுடைய வெட்கப்பட்டு போகாதபடி, எல்லா மக்களுடைய வெட்கப்பட்டு போகாதபடி தம்மை சிஷ்டாந்தரமாய் காண்பிக்கக்கூடியவராகவும், தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராகவும், மக்களுக்கு தம்மை காண்பிக்கக்கூடியவருமாய் இந்த உலகத்திலே காணப்பட்டார், சுற்றி திரிந்தார். அது மட்டும் அதெல்லாம் செய்தது மட்டும் இல்லாமல் அவர் உயிர்த்தெழுதின வல்லமை இந்த உலகத்துக்குள்ளாக காணப்படுது. அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். என்றென்றைக்கு என்ன பண்ணுவான்? மரணத்தை காண்பதில்லை. அவரை நீ விசுவாசிக்கும் போது அவர் என்னைக்கு சதா காலம் என்னைக்கு உன்னோடு கூட இருந்து வாசம் செய்து உன்னோடு கூட இருந்து வாழக்கூடியவராய் தேவன் காணப்படுவார். அவரை நீ விசுவாசி. நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வீட்டாரை விசுவாசிக்கின்ற பொழுது ஒரு முழு குடும்பமாக ரட்சிக்கப்படுவீங்க. பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய காரியம் காணப்படும். சாபங்களையும் கட்டுகளையும் பிசாசனுடைய வியாதிகளிலையும் பிசாசனுடைய கட்டுகளை அவர் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா விதமான அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்ம என்ன பண்றாரு? நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராய் காணப்படக்கூடியவராய் இருக்கிறார் அல்லவா? அப்ப என்ன பண்ண நம்ம அன்புள்ளவராக என்ன பண்ண நம்மை குமாரனை நேசிக்கக்கூடியவராக குமாரன் வழியாக அந்த பிதாவை நம்ம கண்டடையும்படியாக, பிதாவினிடத்தில் போகும்படியாகவும், பிதாவின் குமாரன் வழியாக அவருடைய அனுசரிக்கும்படியாகங்கிறத நம்ம என்ன பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்மை வாழுகின்ற பொழுது, அவருடைய அடிச்சோடுகளை அவருடைய அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றி நடக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே நன்மையாக மாறும். அவருடைய மீட்பு, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம அனுபவிக்க முடியும். அவரோடு கூட நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ முடியும். கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்க முடியும். கிறிஸ்துவோடு கூட நம்மளுடைய உயிர்த்தெழுதல் நம்ம பங்கு உள்ளவர்களாக இருக்க முடியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கும் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம்.